அந்த ஹீரோயின் டாபிக்கே வந்து எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல மட்டும் சொல்லிட்டு இருக்கு. அது ஆக்சுவலி என்ன ரீசன் அது? இல்லை, நான் என்னோட கதைக்கு வந்து 5 ஹீரோயின் தேவைப்பட்டது. அதுதான் சொல்றேன். சில்லாட்டில் வந்து 4 ஹீரோயின் இருந்தாங்க, இதில் ஒரு 5 ஹீரோயின். இது என்னோட கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன? தர்மேகன் சொல்லிட்டு ஒரு படத்தை பண்ணிட்டு ஆமாம், அதில் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். நான் அதில் வந்து எந்த ஹீரோயினும் இல்லை. அதில் ஓகே லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு. அப்போ அடுத்த மூவியில் நான் என்ன சொல்கிறேன்னா வேறு டேரக்டர் கூட நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸோ அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது ஏங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேறு கான்செப்ட், இது வேறு கான்செப்ட். அவர் நீங்கள் உங்கள் கேரக்டர் என்ன உண்டுமோ அதை மட்டும் பேசுங்க. நான் என்னோட கதையில் என்ன உண்டுமோ அதை மட்டும் பேசுகிறேன். அது ஆக்டர், நீங்கள் ஆக்டர் வேலையை மட்டும் பாருங்க. இல்லை, அது எல்லா டேரக்டரும் இப்படி தான் சொல்லி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறீங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறனாலும் என்னோட கதையில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறனாலும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏங்க அது ஸ்பாட் உங்களுக்கு தெரியுதா? இது இப்போ கேமரா ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அது சொல்லுங்க. சரி, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து இப்போ பண்ண போகிறேன். எப்படியும் வேற ஒரு ஃபிலிம் பண்ணுறேன். பட் நீங்கள் என்னன்னா அது சொல்லி கொடுத்து ஒரே விஷயத்த மட்டும்தான் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்தவர். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் வேறு வேறு ஃபிலிமை நான் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த டாபிக் வந்து பேச வரல. ஓகே, கட் பண்ணுங்க கேமரா. இது சரி வராது. நான் இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டேன்? உங்கள்கிட்ட சாஃப்டாக தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்பாட்டில் கோவப்படுற மாதிரி இங்கே கோவப்பட்டு இருந்தால் நல்லா. ஆமாங்க, இது ஸ்பாட்டு தான். இங்கே கோவம் பட முடியும். இது ஒன்றும் கேமரா ரன்னிங்கில் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் இப்படியே பேசுவீங்க. எங்கே இருந்தால் என்ன இப்படி பேசக்கூடாது நீங்கள். என்ன ப்ராப்ளம் சார்? வாங்க. இல்லை சார், உட்காருங்க. நான் ஆக்சுவலி இப்போ என்ன சார், நான் ஆக்சுவலி இன்டர்வியூ வந்து நினச்சது வந்து வேறு. ஆக்சுவலி நான் மூவ் பண்ணுறேன். டேரக்டர் வச்சு பார்ப்போம். நான் மூவ் பண்ணுறேன் சார். அது எதுங்க அது அதெல்லாம் ஒன்று நினைக்காதீங்க. இது மாதிரி இருக்கு. பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக சில்லாட்ட படத்தினுடைய நாயகன் கிரேசி விஜித் அவர்களும் படத்தோட இயக்குனர் ராகுல் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது தமிழ் திரை உலகில் இருந்து இப்பொழுது பாலிவுட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அதை பற்றி அவர்களிடம் கேட்போம். வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் டைரக்டர் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் சார். நல்லா இருக்கும். உங்கள் 2 பேரையும் ஒரே நேரத்தில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் டைரக்டர் அண்ட் ஹீரோ. கிரேசி ஸ்டார் அவர் ஏற்கனவே நம்ம சில்லாட்டா படத்தில் ஒரு 4 கதாநாயகி கூட ஒரே கும்மாளம் போட்டார். ஒன்றை குறைச்சிட்டீங்க. 5. ஓ 5. ஆமாம், 5 ஹீரோயின் கூட ஒரே கும்மாளம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அது டைரக்டர் வந்து அந்த சில்லாட்டா படத்தை நானும் பார்த்தேன். அழகாக கொண்டு போயிருந்தாங்க. எந்தவித தொய்வு இல்லாமல் அழகாக கொண்டு போய் நல்லா நகர்த்தி கொண்டு போனாங்க. படமும் ஓரளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு. நானும் கேள்விப்பட்டேன். நல்லா ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாங்க. ப்ரொடியூசர்கிட்ட பேசினேன். ப்ரொடியூசரும் சொன்னாங்க நல்லா போயிட்டுருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆமாம். அடுத்ததாக தர்மயுகம் அப்படின்னு ஒரு படத்தில் நீங்கள் வந்து நடிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அதுக்கும் படத்தில் டைரக்டர் வந்து இயக்குனர் ராகுல் தான். அப்படி தானே? நீங்கள் தானே? ஆமாம், ராகுல் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் இப்போ எந்த லெவலில் இருக்குது? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஷூட்டிங் முடிஞ்சுதா? அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டதுக்கப்புறம் இன்னும் நிறையா பெரிய பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நிறையா பேரை உள்ள இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட தேவையான சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு இன்னும் எடுப்பார் ஐ பிலீவ். ஸோ அது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். இப்போ தர்மயுகம் படத்தில் வந்து அது வந்து ஒரு அதாவது வரலாற்று சார்ந்த படமா இல்லை ஒரு ஐயாவளி இருக்காங்க இல்லையா, தர்மயுகம், அதில் ஒரு யுகம் வரும். அது அந்த மாதிரி டைட்டிலில் வருது. இது எந்த மாதிரி ஸ்டோரி சார்? இது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ வரலாறு படம். ஐயாவளியோட வரலாற்று வரலாற்றை நம்ம படமாட்டு காமிக்கிறோம். அதில் வந்து சாமி தோப்பு தலைமைப்பதி குரு பால ஜனாதிபதி அவங்களோட கதை வசனம் அதுதான் வந்து என்னோட டைரக்ஷன்ல நான் பண்றேன். சரி. இது வந்து ஆக்சுவலா ஐயாவளியை பத்தி நம்ம தென் மாவட்டங்கள்ல எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் உலகம் பூரா நம்ம வெள்ளோட மக்களுக்கும் நம்ம எடுத்துக்காட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம படமாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இதை எடுக்கிறோம். ஸோ அது ஒரு ஷெடியூல் நல்லா போயிருக்கு. இன்னும் அடுத்தடுத்தா ஷெடியூல் போகும்.
ஒரு ஹீரோவுக்கு வந்து சில்லாட்ட படத்துல 5 கதாநாயகி கொடுத்தீங்க, இந்த படத்துல அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கிடையாது. இல்ல இருக்கா, ஹீரோயினே இல்ல. இருக்காங்களா 5? இருக்காங்களா ஆன்மீக படம் தெரியல. ஆன்மீக படத்துல வாய்ப்பு இல்ல, அதனால கொஞ்சம் ஏன்னா அது நம்ம கதையை சொல்ல முடியாது. இப்போ கதையை சொன்னாலே அது சரி வராது இப்போ. சோ அது இல்ல அதுல வாய்ப்பு இல்லைன்றா கூட அடுத்த படத்துல குட்டி சாத்தானுக்கு 5 பொண்டாட்டின்னு சொல்லிருக்கீங்க. அது உண்டு. அதுல 5 பொண்டாட்டி ஸ்டாருடைய கனவு அதுலயே நீங்க நிறைவேற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். டைட்டில் 5 பொண்டாட்டின்னு இருக்குல்ல, அதான் 5 வைஃப். அது உண்மைதான். தர்மயுகம் பொறுத்தளவுல டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலாக ரொமான்டிக் படம் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஹிந்தியில் இம்ரான் ஹாஷ்மின் நடித்த மாதிரி எனக்கு அது ஷாருக் சார் பண்ணுற மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட். பட் தர்மயுகம் படம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களை அத்தனை பேரும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நான் விரதமும் இருந்திருக்கேன். ஏற்கனவே நீங்கள் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி சீரியல் அதானே பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், ஆன்மீகம் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயாவளியை பற்றி தானே? ஐயாவளியில் ஃபர்ஸ்ட் அதுதான் எனக்கு ஓப்பனிங்க. சரி சரி. சின்ன வயசுல வைகுண்டர் அவதாரம் அப்படி சொல்லலாம், ஐயாவின் மகிமை அப்படிங்கிற டிவி சீரியல். ஸோ அது நிறைய சேனல்ஸ்லாம் போச்சுது. ஸோ அது என்னோட சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டாட்டு அப்போ நான் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே ஓகே. ஸோ இப்போ ஹேஸ் ஆஃப் மூவிஸ் மட்டுமே. சரி, இல்லை இருந்தாலும் கூட அந்த சில்லாட்ட படத்தில் 5 நாயகி கூட நீங்கள் ஆட்டம் போட்டது வந்து இதில் இருக்காது, ஆன்மீகனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த உங்களுடைய ஆசையை வந்து டைரக்டர் வந்து குட்டி சாத்தானுக்கு 5 பொண்டாட்டியில் நிறைவேற்றிட்டு தானே? அது என்னமோ உண்மைதாங்க. அதுல மெயின் ஹீரோயின் ஆக்சுவலா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தெரிஞ்ச ஹீரோயின்ட்ட தான் பேசியிருக்கு, கன்ஃபார்ம் ஆயிட்டு. சரி, அஃபிஷியலா நம்ம வெளியும் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் நல்லா. அது மிச்ச 4 வந்து 4 ஹீரோயின் ஃப்ரம் 4 ஸ்டேட், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். 5 ஹீரோயின்ஸ் ஃப்ரம் 5 ஸ்டேட். ஓகே. அதுல தமிழ்நாட்டுல உள்ள ஹீரோயின் தான் மெயின். ஓகே, அந்த தமிழ்நாட்டுல மெயின் ஹீரோயின் அவங்க தான் மெயின் ஹீரோயினா இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம ஃபெமிலியர் ஃபேஸ் தான், நம்ம தமிழ்ல நடிச்சவங்க தான், ஹிட் படம் கொடுத்தவங்க தான் ஹீரோயினா பண்றாங்க. சரி, மிச்ச 4 ஹீரோயின் வந்து ஆஸ் யூசுவல் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு தகுந்தாலும் அந்த கேரக்டர் பண்றாங்க. சரி சரி. ஸோ அதுல தேனிசை தென்றல் தேவா சார் தான் மியூசிக் பண்றாங்க. ஓகே, அதுலயும் பண்றாரு, தர்மயுகத்துலயும் அவர் தான். சரி சரி. இல்லை நான் கடந்த நம்ம இன்டர்வியூலேயே நான் கேட்டிருந்தேன், அதாவது ஒரு நாயகியை சமாளிக்கிறதே கதாநாயகனுக்கு பெரிய விஷயமா இருக்கும். சில்லாட்ட படத்துல வந்து ஒரு 5 நாயகி எப்படி சமாளிச்சாருன்னு கேட்டேன். சில பிரச்சனைகள்லாம் சொன்னாப்புல, 5 பேர்த்துக்குள்ள ஒரு போட்டி வரும், பேசுறது வருவாங்க, மூவ் பண்றதுக்கு லிஃப்ட் கேட்கறது எல்லாமே சொன்னாப்புல. அது ஒரு உண்மையிலே ஒரு சுவையான அனுபவமா இருந்துச்சு. அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு திரும்பவும் உங்க டைரக்டர் உங்களுக்கு கொடுக்க போறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க இல்ல இந்த டைம் வந்து நான் மேனேஜ் பண்ணிடுவேன். 5 மேனேஜ் பண்ணிடுவீங்க. சீரியஸ்லி அப்போ ஒரு ஷெட்யூல் ஒரு டைப்பா இருந்து, பட் இப்போ ஐ திங்க் இதை நான் மேனேஜ் பண்றேன்னு நம்புறேன். ஆமாங்க, நாட் அஸ் சீரியஸ்லி பட் ஐ கேன் மேனேஜ். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க வர்றவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியல. அது வர்றவங்கன்னா யாரை சொல்றீங்க? வர்றவங்கன்னா யாரோ ஓகே, எல்லாருமே பார்ப்பாங்க, 5 ஹீரோயின் பார்ப்பாங்க. ஆமா, இல்ல அதுல குறிப்பிட்டு யாரும் அவங்க பார்ப்பாங்கன்னு சரி, அதுல ஸ்பெஷலா யாரையும் சொல்றீங்களான்னு பார்த்தேன். இல்லைங்க, இல்ல அப்படி யாரும் இல்லை. சரி, ஆக்சுவலி என்னன்னா அந்த ஹீரோயின் டாபிக்கே வந்து எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலி என்ன ரீசன்? அது இல்ல, நான் என்னோட கதைக்கு வந்து 5 ஹீரோயின் தேவைப்பட்டது, அதை நான் சொன்னேன். சில்லாட்டையில வந்து 4 ஹீரோயின் இருந்தாங்க, இதுல ஒரு 5 ஹீரோயின். இது என்னோட கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன? ஆக்சுவலி என்னன்னா, அது எப்படின்னா தர்மயுகம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன், நான் அதில் வந்து எந்த ஹீரோயினும் இல்லை, அதில் ஓகே லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு. அப்போ அடுத்த மூவியில் நான் என்ன சொல்கிறேன்னா, வேறு டேரக்டர் கூட நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸோ அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது ஏங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். இது என்னோட கதைக்கு 5 ஹீரோயின் தேவைங்கிறதுனால தான் நான் சொன்னேன். அது நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது அப்படி இல்லைங்க, நீங்கள் அங்கே சொல்லி கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, அப்படிதான் இருக்குது. நான் இப்போ வந்தது அப்படி ஒன்றும் வரல. நீங்கள் அதான் செக் பண்ணிக்கணும். பிகாஸ் இல்லை, இது நீங்கள் பண்ணுற தப்புங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லை அது இல்லை. இப்போ பாருங்க, அவர் நீங்கள் உங்கள் கேரக்டர் என்ன உண்டுமோ அதை மட்டும் பேசுங்க. நான் என்னோட கதையில் என்ன உண்டுமோ அதை மட்டும் பேசுகிறேன். ஆஸ் அ ஆக்டர் நீங்கள் ஆக்டர் வேலையை மட்டும் பாருங்க. இல்லை, அது எல்லா டைரக்டரும் இப்படி தான் சொல்லி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அப்படியே பிளாக் பண்ணி வைக்கிறீங்க. வேற என்ன பண்ண முடியும்? ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கனாலும், என்னோட கதை ஃபோட்டோ ஷூட் எடுக்கனாலும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது.
எல்லாத்துக்குமே நீ கேட்டுதாங்க ஆகணும். அப்புறம் நாளைக்கு நான் என்னோட கதைங்கும் போது நான் என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே என்னோடது. எனக்கு நான் கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஸ்டோரி டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்ல வரும்போது நீங்க ஓகே தானே சொல்லி பண்ணீங்க. ஸ்டோரி ஓகே சொன்னீங்க. ஆமா. ஏன் அந்த இப்போ நான் போட்டோ ஷூட் எடுக்கிறேன், அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க இல்ல இது நான் சொன்ன பிறகு தான் எடுக்கணும் அப்படின்னு அது என்ன மீனிங் ஆச்சு உங்களுக்கு? அந்த மாதிரி தானே இருக்குது. நீங்க லாஸ்ட் சின்ன விஷயமே டைரக்டர்கிட்ட கேட்டு தான் எடுக்கணுங்க. அவ்வளவு பஞ்சுவாலிட்டி நான் கரெக்டா பார்த்து எடுக்கிறேன். ஏங்க அது ஸ்பாட் உங்களுக்கு தெரியுதா? இது இப்போ கேமரா ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அது சொல்லுங்க. சரி, இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல. நான் இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து இப்போ பண்ண போறேன், எப்படியும் வேற ஃபிலிம் பண்றேன். பட் நீங்க என்னன்னா அது சொல்லி கொடுத்து ஒரே விஷயத்த மட்டும்தான் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்தவர். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லாம வேற வேற ஃபிலிம்ல நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த டாபிக் வந்து பேச விடல. ஸோ அப்ப இது என்ன? ஓகே, கட் பண்ணுங்க கேமரா. இது சரி வராது, போறேன். ஏன் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அது ஏங்க என்னங்க திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆக்டர்னா நீங்க எல்லாம் இன்டர்வியூ கொடுங்க வைங்க, என்ன வேணா பண்ணுங்க. அதுக்கு இப்படியா? நான் இப்ப என்ன பெருசா சொல்லிட்டேன்? உங்கள்கிட்ட சாஃப்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஸ்பாட்ல கோபப்படுற மாதிரி இங்க கோபப்பட்டு இருந்தா நல்லா. ஆமாங்க, இது ஸ்பாட் தான். இங்க கோவம் பட முடியும். இது ஒண்ணும் கேமரா ரன்னிங்ல இல்லங்க. அதுக்கு நீங்க இப்படியே பேசுவீங்க. எங்க இருந்தா என்ன இப்படி பேசக்கூடாது நீங்க. என்ன ப்ராப்ளம் சார்? வாங்க. இல்ல சார், உட்காருங்க. இல்ல சார், நம்ம ஸ்கிரிப்ட்ல இருக்க 5 ஹீரோயினை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அவர் என்னன்னா அவரை பத்தி நம்ம 5 ஹீரோயின் எல்லா இடமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சார், அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல்ரெடி இது வந்து நான் வரதுக்கு முன்னாலே நீங்க டிஸ்கஷன் பண்ணியிருப்பீங்களா இருக்கும். மேபி அதனால நீங்க அதை பத்தி மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல நான் அப்படிலாம் டிஸ்கஷன்லாம் ஒன்றும் பண்ணல. வந்த ஸ்பாட்ல வந்தீங்க, உட்காந்து பேசணும். அது ரன்னிங்ல போகும்போது நம்ம வார்த்தைகள் வருது, பேசுறோம், ஜாலியா மூவ் பண்றோம். இதுல கோவப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? இல்ல இதுல நான் ஒன்றும் ரைஸ் பண்ணலங்க. டேரக்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதாரணமா ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறோம். ஸோ ஹீரோ ஹீரோயின் வச்சு போட்டோ ஷூட் எடுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து அப்பவும் வந்து வேண்டாம் நாங்க சொல்லும் போது அந்த படத்துல டைரக்டர் அவரு சொல்லும் போது நம்ம கேட்டு தானே ஆகணும். சில நேரங்கள்ல அவரு ஒரு இருப்பாரு, போன்ல ஒரு செல்ஃபி எடுக்கிறேன். ஸோ எல்லாம் அவங்க தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு அதுலயும் ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கணுமா? செல்ஃபி எடுக்கல அது ஷூட்டிங் ஸ்பாட் எதா இருந்தாலும் அது என்னோட லொகேஷனுங்க. நான் அரேஞ்ச் பண்ண இடம். அல்லது என்கிட்ட கேட்டுதான் ஒரு ஸ்டில்லு வெளில போச்சுன்னா கூட என்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அதுல காஸ்டியூம்லாம் கண்டினியூட்டி இருக்கு, சீன் இருக்குது. எங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை அதுல. ஆமா, நீங்க ஷூட் முடிஞ்ச உடனே பண்ணுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல என்னவும் பண்ணிக்கங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க. இப்போ வந்து இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படிலாம் ரைஸே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நான் ரைஸ் பண்ணல. சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஆக்சுவலி இப்போ என்ன சார், நான் ஆக்சுவலி இன்டர்வியூ வந்து நினச்சது வந்து வேற. ஆக்சுவலி நான் மூவ் பண்ணுறேன், டைரக்டர் வச்சு பார்ப்போம். நான் மூவ் பண்ணுறேன் சார். அதுதான் எடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. இதுல என்ன இருக்கு? இல்லை நான் ஆக்சுவலி சார் அவரு டென்ஷன் ஆகுறாரு. ஸ்பாட் ஓகே, அது இல்லாமல் கண்ட இடத்துலலாம் இதாகணுங்கிறது இல்லை இல்லையா? ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை. அதாவது உங்களுக்கு கிரேசி ஸ்டாருங்கிற ஒரு இமேஜை கொண்டு வந்து அவர் தான் கொண்டு வந்திருக்காரு, சரிங்களா? உங்க மேல ஒரு தனிப்பட்ட அக்கறையினால அவர் வந்து அப்படி பேசிங்க. அது நான் ஒன்றும் சொல்லலைங்க. அப்போ அவங்க இப்போ நான் சின்ன ஒரு விஷயம் தானே கேட்டேன், அதுக்கு அவங்க தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த என்ன டென்ஷன்ல இருந்தாரோ ஏதோ பேசியிருக்கலாம், அது ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை நான் ஆக்சுவலி வந்து சார் நீங்களும் ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, சரிங்களா? ஜஸ்ட் இது ஒரு இதானே, அதுக்குள்ள என்ன இருக்கு? சரி, அத்தனையும் நடிப்பா. சரி, இதெல்லாம் பிராங்க். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் பிராங்க் தான். ரொம்ப நேரமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிராங்க் தான் பண்ணோம். வேற Thank you so much sir. And thank you to camera department also. டென்ஷன் ஆயிட்டாரு. இப்படிதான் டென்ஷன் ஆவாங்க உண்டு, இதை விட நிறைய. பட் இது ஒரு சின்னதா ஒரு பிராங்காக தான் பயன்படுத்திட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க டீ வாங்க, ஐ மீன் டீ ஏதோ குடிக்க போயிருந்தீங்களோ, ஏதோ வெளிய போன கேப்ல நாங்க ஷெட்யூல் பண்ணிட்டு வாங்க. என்னடா ரெண்டு பேரும் காரசாரமா பேசிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, என்னடா இப்படி பண்றாங்க? இதுதாங்க அது பிராங்க். இது ஆக்சுவலி வந்து அவங்கள எல்லாரையுமே கஷ்டப்படுத்தணுங்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் திங் நம்ம கூட இருக்கவங்கள அவங்க மனசு சும்மா நாளுக்கு எப்படிதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒண்ணு ஹீரோயின்ட்ட பேசி பண்ற மாதிரி நம்மள்ட்ட ஏதாவது பிராங்க் பண்ணிடுவோமே. அதான் நான் சொன்னேன்லங்க, ரியல் லைஃப்ல அப்படி இல்லங்க அப்படின்னு. ஜாலி டைப், வேற ஒன்றும் இல்ல, ஜாலி டைப் இல்ல. அதான் கிரேசி ஸ்டார். நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவ்வளவு நல்லா தான் இருந்தேன், 2 மினிட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள என்னாச்சுன்னு யோசிச்சிட்டே இருக்கேன் நான். எனிவே ஹீரோயின் தான் கலகலப்பா பேசிட்டு இருப்பாரு, நம்மட்ட இருந்து சட்டை தான் போடுவாரு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா ஹீரோயினை கூட்டி வரேன். கண்டிப்பா. அப்போ 5 பேரா 6 பேரா? ஐயோ,
மீண்டும் மீண்டுமா? 5 பேர் தான். திரும்பி ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, anyway, thank you. சரி, Bye bye. okay, நன்றி நன்றி. ஏன்னா உங்க டைட்டிலே வந்து கிரேசி ஸ்டார். கிரேசி ஸ்டாருங்கும் போது ஒரு ஜாலியான கேரக்டர், ஒரு பிளே பாய் மாதிரி தானே இருக்கிற மாதிரி ஒரு வரும். கிட்டத்தட்ட அப்படிதாங்க. ஆனா ரியாலிட்டில அப்படி இல்ல. ரியாலிட்டில வந்து ரொம்ப காம் குவைட்டா இருக்கு. அது நிறைய பாக்குறமே. படத்துல வில்லனா இருப்பாங்க, ஆனா நேர்ல பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப ஆன்மீகவாதியா இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்க உங்களை சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமாங்க. கேள்விப்பட்டே இப்ப பாலிவுட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க. எஸ் சார். உங்க டைரக்டர் உங்களை அழைச்சிட்டு போயிருக்காரு. நான் எங்க ஹீரோ கிரேசி ஹீரோவை தமிழ்ல மட்டும் காட்டாம நான் ஹிந்திக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து உங்களை கொண்டு போயிருக்காங்க. அது இப்போ போயிருக்கீங்க. அது என்ன மாதிரி இது உங்களுக்கு? ஏதோ ஒரு ராணுவத்தை பத்தி ஒரு எடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன். அது வந்து ஆக்சுவலா ஒரு சாங், பாலிவுட் பேட்ரியாட்டிக் சாங், அதாவது தேசபக்தி பாடல். ஓகே. அது வந்து டோட்டலா ஹிந்தியில தான் பண்றோம். அதாவது அது ப்ரமோஷன் சாங்னு கூட சொல்லலாம். அது நாங்க வந்து விரிவாக்கமாக சொல்ல போனா ஒரு ஃபீச்சர் ஃபில்மாவே எடுக்கிறதா இருக்கும். மீன்ஸ் பாலிவுட் படமாவே எடுக்கிறதா இருக்கும். சாங் வந்ததுக்கு அப்புறம். ஆமா, சாங் வந்தது. இது நெக்ஸ்ட் சாங் வந்ததுக்கு அப்புறம் படமாட்டு அதுக்குண்டான அஸ்திவாரெல்லாம் போட்டாச்சு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு. ஸோ அதே கான்செப்ட்ல அந்த பாட்டில் உள்ள கான்செப்ட்லேயே படமாகவும் ஆக்க போகிறோம். ஃபீச்சர் ஃபிலிம் ஆகிட்டு அது பாலிவுட்டில் தான் பண்ணுறதா இருக்கிறோம். ஃபுல்லாக கீர்த்தி ப்ரொடக்ஷன் தான் அது பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் பவானி சிங் தான் வந்து அதுக்கு டைரக்டர் எல்லாமே. ப்ரொடியூசராகவும் ஹிந்தியில் அவர் தான் இருக்க போகிறாரு. ஓகே. பவானி சிங் ராத்தோட். ஸோ ஃபுல்லாகவே லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், அஜ்மீர். ராஜஸ்தான் ஸ்டேட்டில் அஜ்மீர், ஜெய்ப்பூர், சிங்காவால் இந்த மாதிரி இடத்துல தான் ஷூட் போச்சுது. இனி படத்துக்கும் அங்கே தான் போவோம். பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், அங்கே ராஜஸ்தான், டெல்லி, மும்பை 3 இடத்துல படத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆக்சுவலா வந்து ஏஆர் ரகுமான் வந்து வந்தே மாதர்னு ஒரு சாங் பண்றாங்க. ரைட். அதே பாணியில இது இருக்கும். அதே மாதிரி இது வந்து அதேதான், அந்த பேட்ரியாட்டிக் சாங், தேசபக்தி பாட்டு. ஓகே. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும். இது வந்து சக் தே இந்தியா சிங்கர் தான் பாடி இருக்காரு. ஷாருக் கானோட சக் தே இந்தியா, ராஸ், அக்னிபத் அந்த படத்துலலாம் பாடின சிங்கர். சரி. அவர் தான் இது பாடி இருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. இது ஆகஸ்ட் 15th, அதாவது சுதந்திர தினத்துக்காக அதுக்காக உடனுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றது. சரி. இது வந்து நம்ம தமிழ்லயும் ஆக்சுவலா ரிலீஸ் ஆகும் ஜனவரி 26, அதாவது இப்போ ஒரு 6 மந்த் கழிச்சு. சரி. ஜனவரி 26க்கு தமிழ்ல கொஞ்சம் ரீமேக் பண்ணி மாடிஃபை பண்ணி அதை ரிலீஸ் அதே சப்ஜெக்ட் தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் சிங்கர் நம்ம தமிழ் ஆட்கள்லாம் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரீமேக் பண்ணி அந்த டைம்ல நம்ம இந்த பாலிவுட் மூவியோட அப்டேட்டும் நம்மளுக்கு வந்துரும். அந்த இப்போ நீ போனதுனால அந்த சாங்ல இருந்து அடுத்த படத்துக்கு நாட் எடுத்துட்டீங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஆக்சுவலா ஸ்கெட்ச் போட்டது. அதாவது நம்ம என்னன்னா அந்த சாங்கோட டைம்ல நம்ம வந்து மூவியும் சேர்த்து என்ன அதுக்கு உண்டான அஸ்திவாரம் போடணும்னு தான் பிளான் பண்ணி நாங்களாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். சரி. ஸோ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. சரி சரி சரி. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் மந்த் அதை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல மூவி. இந்த சாங்குக்கு ஒரு நேம் இருக்கும். இது வந்தே மாதரம் மாதிரி அதுக்கு ஒரு நேம் இருக்கும். இது வந்து ஹிந்திக்கு சேனா. ஹிந்திக்கு சேனா. ஃபுல்லாக ஹிந்தியில தான் அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும், லிரிக்ஸ்லாம் ஹிந்தியில் தான் இருக்கு. ஆனால் நம்ம எல்லாமே நம்ம கேட்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம மக்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அழகாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு விஷுவலாகவே நம்ம லாங்குவேஜ் புரியட்டாலுமே விஷுவலாகவே நம்ம அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இது என்ன கதை எங்கே போகுது அப்படின்னு. சரி சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் எடுத்திருக்கோம், புரியுற மாதிரி. இல்லை, வந்தே மாதரம் பாடல்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இதுல ஹிந்தி, பட் எல்லா ஸ்டேட்டுக்கு வர மாதிரி வந்து ஸ்டேட் கனெக்டட் இல்ல, அதாவது பூரா இந்தியா கனெக்டட். எப்படி சொல்றேன்னா, இட்ஸ் அ ட்ரிபியூட் ஃபார் அ இந்தியன் ஆர்மி. இந்த சாங் எடுக்கிறதுக்கு காரணமே இந்தியன் ஆர்மி ட்ரிபியூட், ஆர்மிகளுக்கு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக ஒரு சாங் பண்ணணும்னு ஒரு யோசிச்சாங்க. சரி. யோசிச்சோம். அதுக்கான ஒரு இதுல தான், இந்த மோட்டிவ்ல தான் நாங்கள் இது பண்ணோம். அதாவது இதுல வந்து கார்கில் வார்லாம் நடந்தல அதை மையமா வச்சுதான் இந்த கான்செப்டே விஷுவலா பண்ணோம். ஓகே. அது வந்து ஆர்மிக்கும் ஒரு ஃபைட்டு, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வரும். ஆர்மி மீன்ஸ் இந்தியா ஆர்மி, பாகிஸ்தான் ISIS அந்த மாதிரிலாம் ஒரு ஃபைட் எல்லாமே வரும். சரி சரி. ஸோ அது நீங்க நான் ஃபுல்லா கதை சொல்லிட்டேன்னா அது பார்க்கறதுல கொஞ்சம். அதுல கிரேசி சார் என்ன வராரு அந்த சாங்ல? அவர் வந்து ஆர்மி ஆபீசரா தான் பண்றாரு, படத்துலயும் அதான் பண்ணுவாரு. ஆர்மி ஆபீசர். ஆமா ஆமா ஆமா. அவர் கமாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு ஏதாவது ஜோடி உண்டு? அதுலயும் இருக்கும்ல. அதுல வந்து பாலிவுட்ல நடிச்ச
லெஸ்லி திர்பாட்டி தான் பண்றாங்க. பாலிவுட்ல படங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. சரி. ஸோ அவங்க வந்து பேரிங்காக பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா காம்பினேஷன் வந்து சவுத்தில் வந்து ஒரு ஆக்டர் வேணும், பாலிவுட்ல ஒரு ஆக்டர் வேணும், ஆக்ட்ரஸ் வேணும், 2 பேரும் காம்பினேஷன் பண்ணி பேரிங்கா ஒன்னா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பேரிங் உருவானது. அதனால கிரேசி ஸ்டார் வந்து நம்ம சவுத்ல இருந்து கிரேசியை தூக்கியாச்சு, அங்க இருந்து லெஸ்லிய தூக்கியாச்சு. சரி சரி. ஸோ 2 பேருக்கும் நல்ல காம்பினேஷன், நல்லா அழகா வந்திருக்குது. சரி. ஓவராலா பார்க்கும்போது இன்னும் அழகா வரலன்னா கூட வர வச்சிருவார்ல. இல்ல அவங்களுக்கு அது இல்ல ரொமான்ஸ் சீன்லாம் இல்ல, ஒரு இல்ல இது தேசபக்தி பாடல்கள் பண்ண முடியாது. அது அடுத்த படத்துல ஏதாவது இருந்துன்னா வேற படத்துல பண்ணிடலாங்க. சரி சரி. அவங்க ஆல்ரெடி தமிழ்லயும் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட பண்ணியிருந்தாங்க. இப்போ அதான் நம்ம அப்படியே இனி தமிழ்லயும் அப்படியே வந்துருவாங்க. சரி சரி. ஸோ அவங்க தான் லீடா பண்றாங்க இவருக்கு. அது போக நிறைய வேற நம்ம சில்லாட்டில நடிச்சிருந்த நதியா ஜிண்டல்னு ஒரு பொண்ணு, அதுவும் இதுல ஆர்மி அவங்க மட்டும் அதுல வராங்களா? அந்த பொண்ணு மட்டும் தான் உண்டு. ரெக்கமெண்டேஷன் கிரேசி சாரா? ரெக்கமெண்டேஷன் கிரேசி இல்ல, நான் தான் பண்ணேன். நீங்க உங்க ரெக்கமெண்டேஷனா? ஓகே. ஆமா ஆமா. சரி. இவங்க அந்த சில்லாட்டையோட பார்த்தது சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தை பார்த்திருக்கேன் நானு. சரி சரி. நம்ம சில்லாட்ட டீமே அங்க போய் இறங்கியாச்சு ராஜஸ்தான்ல. ஹீரோங்க ஹீரோயின் அங்க 2 பேரும், நம்ம டைரக்டர் எல்லாமே அங்க போய் இறங்கியாச்சு. ஓகே ஓகே. ஒரு டீமோட தான் போறீங்க. ஒரு டீம் நம்ம சவுத் காம்பினேஷன், அவங்க நார்த் காம்பினேஷன், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் போச்சு. கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாம் மும்பைல இருந்து வந்தாங்க. சரி. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் அங்கோல தான், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பாலிவுட் அங்கோல தான் நடக்குது. இல்ல ஹிந்தி சாங்கும் போது உங்களுக்கு ஹிந்தி தெரியும்ல? உங்களுக்கு தெரியும் சார். ஹிந்தி சின்ன வயசுல இருந்தே நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் அங்கே பாம்பே. ஸோ எனக்கு அதனால அது கொஞ்சம் ஈஸி அண்ட் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நாளைக்கு பாலிவுட்டாக இருக்கட்டும் இல்லை ஹாலிவுட் கூட போனால் கூட எனிவே அதில் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. சரி. ஆல்ரெடி அமிதாப் பச்சன் சின்ன வயசுல நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆட்டு அமிதாப் பச்சன் சார்க்குள்ள சின்ன வயசு கேரக்டர் நடிச்சிருக்கேன் ஹிந்தி படத்துலயா? ஆமா. அது வந்து நியர்லி ஒரு வயசு 8 இருக்கும். அப்போ எனக்கு அப்பவுமே சுஷில்குமார் பண்டித் அவங்களதான் அறிமுகமாச்சு. அதை வச்சுதான் எனக்கு கிடைச்சது. சரி சரி. ஸோ அப்போ அது பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கேப்ஸ் இருந்து தென் அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு சவுத் சைட்ல வந்துங்க பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி. அப்படியே கான்த்ரூ இப்போ மூவிஸ். கமல் சார் கூட சின்ன வயசுல தான் அறிமுகமானாரு. ஆமா. அதுல இருந்தானே வந்து இன்னைக்கு உலகநாயகனா இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் வரணும். கண்டிப்பாங்க. தேங்க்யூ. அது வியூவர்ஸ் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுல சில்லாட்டைக்கு நல்லா சப்போர்ட் இருந்தது. நம்ம போன டைம் இன்டர்வியூ கொடுக்கும்போது சில்லாட்டைக்கு வந்து கொடுத்தேன். சரி. அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு அந்த பனமரம் காஸ்டியூம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நல்லா நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, கேட்டாங்க. இல்ல ட்ரெய்லர் வேற நீங்க முதல்ல கொடுத்துருந்தீங்க, அது வேற நம்ம பண்ணியிருந்தோம். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருந்தோம். அப்புறம் போஸ்டரும் நீங்க எல்லாம் அப்லோட் பண்ணிருந்தீங்க. ஆமா. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து. சரி சரி. ஏன்னா அது ஆக்சுவலா அது பனைமரம் சார்ந்த ஒரு கான்செப்ட்ல தான் பேசிஸ்ல தான் அந்த படமே போச்சுது. ஆமா. ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும் நம்ம எடுக்கிறது. சவுத்துங்கிறதுனால இந்த சில்லாட்டங்கிறது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. தெரியாது. என்னன்னு அந்த படத்து மூலமா நீங்க உண்மையிலே வெளியே கொண்டு வந்துருக்கீங்க. அதோட மீனிங்லாம் அது எல்லாருமே என்ன சில்லாட்டைன்னு தான் கேட்டாங்க. பட் அந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது இது அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு ஹிண்ட் வச்சுதான் எல்லாமே எடுத்திருக்கு. சரி சரி. இப்போ இந்த பாட்டுமே ஹிந்தியில என்ன வருதுன்னா இது வந்து நம்ம லாங்குவேஜ் புரியாதையா இருக்கும். நம்ம தமிழ் மக்களுக்கும் அது லாங்குவேஜ் புரியட்டாலுமே அதில் விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது இது என்ன சொல்ல வராங்க, கதை எங்கே கொண்டு முடியுதுங்கிற மேட்ரு எல்லாமே தெரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட எல்லாம் புரியும். நம்ம தமிழ்ல இல்லை, இந்தியா பூரா உள்ள அதர் லாங்குவேஜ் மக்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சரி சரி. இப்போ அந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஹிந்தி படம் பண்ண போறீங்க இல்லையா? ஆமாம். அதில் வந்து கிரேசி ஸ்டார் தான் ஹீரோ. ஆமா, அவரு இருப்பாரு. அது போக கதை ஷெட்யூல் இன்னும் பண்ணல, ஷெட்யூல் இன்னும் போடல, ஆனா இருப்பாரு. சரி சரி. அது போக ஒரு ஹிந்தி படமும் ஒன்று பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. வின்சென்ட் ஜான் பூனால ஒரு ப்ரொடியூசர். அது இல்லாம பல்பீர்னு ஆஸ்திரியா கண்ட்ரில இருக்காரு, பஞ்சாபிக்காரர். ஸோ 2 படம் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குது. அது தனியா. சரி. இல்லை, தமிழ் திரையுலகிலேருந்து நிறைய டைரக்டர்ஸ் உங்களை மாதிரி ஹீரோஸ் எல்லாமே பாலிவுட் போகிறாங்க, ஹிந்தி படம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள பற்றி நிறைய வெளியே வர்றதில்லை செய்திகள். நம்ம மக்கள் என்னன்னா டாப் ஹீரோ அப்படி தான் காட்டுறாங்க. நம்ம இன்னொன்று என்ன, நம்ம மக்களுக்கு வந்து ஹிந்திங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இப்போ எனக்கு ஹிந்தி எப்படி தெரியும்னா, நான் வந்து அங்கே நார்த் சைடில் படித்தேன், வளர்ந்தேன், இருந்தேன்.
ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஹிந்தி பேசிக்கிறேன். சரி. இப்போ இங்க இருந்து ஒரு டைரக்டர் அங்க போய் பேசணும் பழகணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், டைம் எடுக்கும், புரியணும். அங்குள்ள லோக்கல் நாலேஜ் இருக்கணும். ஒரு படத்துக்குள்ள நம்ம போறோம், பாலிவுட்டுக்குள்ள போறோம்னா அங்க லோக்கல் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம இருந்தது அந்த ஏரியால இருந்ததுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம போறதுனால புரிஞ்சதுனால பண்ண முடியுது. சரி சரி சரி. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ மெயின் திங். இப்போ இந்த ஹிந்தி சாங் எடுத்தீங்க இல்லையா, அங்கே போயிருக்கும்போது உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு நார்த்தில்? ரொம்ப சூப்பராக இருந்து. அங்குள்ள மக்கள் ஆஸ் யூஷுவல் ஷூட்டிங்கில் ரொம்ப கேஷுவலாக கேர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. சரி. அதிகபட்சமாக நான் பார்த்தது அங்கே ரொம்ப ஃபோர்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி என் கூட ஒர்க் பண்ண ஐ மீன் லெஸ்லி திரிபாதி, ஸோ அந்த ஹீரோயின் கூட எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட அவங்க செகண்ட் ஷெட்யூல் அது போகும்போது ஐ மீன் இதோட இன்னும் பெட்டராகவும் இருக்கும். ஓகே. அண்ட் அப்புறம் அது இல்லாமல் டைரக்டர் பவானி சார் வந்து இட் வாஸ் வெரி கூல் காம். திடீர்னு பார்த்தா அங்கே நல்லா வெயில் அடிக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு 6:30க்கெலாம் வந்து மேக்ஸிமம் இருட்டாகிடுது இல்லையா. அங்கே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது 8 மணி தான் இருட்டாச்சுது. ஓ, நைட் 8 மணி. ஆமாம். அப்போ நான் நினச்சேன் வாட்ச் பார்க்குறேன், ஒரு வாட்ச் சரியில்லையோ அப்படின்னு. ஸோ கொஞ்ச நேரத்தில் மொபைல் பார்க்குற, ஒருவேளை நம்ம ஒரு தூங்காமல் ஐ மீன் ட்ராவல் ஷூட்டு இப்படி இருக்கிறதுனால பிரெயின் எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தாச்சுன்னா பக்கத்தில் டிரைவர்கிட்ட கேட்குறேன் டைம் என்ன அப்படின்னு. அப்போது சார் 8:30 அப்படி 8 ஆகுது, இனி 8:30 ஆகிறதுக்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம் அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒன்று சீரியஸ்லி ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ அங்கே உள்ள ஷெட்யூல் டைம் இதுதான். எந்த இடம்? ராஜஸ்தான் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர். ஆமாம், அந்த ஃபோர்ட் பக்கத்தில் நாங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் டே ட்ராவல் இட் செல்ஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் காலையில் ஆஸ் யூஸ்வலாக 6 வந்து விடிஞ்சிருது. பட் இந்த எண்ட் ஆஃப் த டைம் வந்து டிலே ஆகும். அது கொஞ்சம் ஒரு அதிசயமான இடம் தான். அது கொஞ்சம் 8 மணிக்கு டெய்லி அப்படி தான் இருக்குமா இல்லை டெய்லி? ரியலி அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் சீரியஸ்லி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சன்செட்டுக்கு அதே 8 மணி தான். அது வரைக்கும் அங்கே வெளிச்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த டைம் எல்லாமே இருக்க தான் செய்யும் வெளிச்சம். ஸோ அது ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் தான் அந்த ஏரியாவில். இப்போ அடுத்த படம் வந்து இந்த ஹிந்தி படம் பண்ண போறீங்க. அதுக்கு அடுத்த படம் இப்போ வெளியே ஏதாவது உங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்கேஸ் இப்போ கூட இன்னொரு 2 ஃபிலிம் இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சைன் அப் ஆகும்னு ஐ பிலீவ். ஸோ அது கூட ஷூட்டிங்னு கூடிய சீக்கிரம் இருக்குது. ஸோ அதே மாதிரி காலா டாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபிலிம் ஹிந்தி ஃபிலிமும் இருக்கு. ஓ, காலா டாக்கூர் அது இவரோட தான், அது அவர் சொல்லவும் இல்லை இன்னும். ஓ அப்படிங்களா? ஆமா. ஓ, லேட்டா சொல்ல நினைச்சிருப்பாரு. மேபி இருக்கலாம். அதான் நான் கொஞ்சம் அட்வான்ஸ். அல்லது நீங்க சொல்ல அவர் எதிர்பார்த்திருப்பாரு. ஐ பிலீவ். ஆனா தர்மயுகத்துல மாதிரி ஒரு ஹீரோயினை வச்சுட்டு பண்ணாம கிட்டத்தட்ட ஒரு 3 பேரா தந்தாங்கன்னா கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு அட்ராக்ஷனாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இவங்களுக்கு கொடுக்கன்னு நான் பண்ண மாட்டேன்ல. என்னோட கதைக்கு என்ன தேவை அந்த மாதிரி கதையை ப்ரிப்பேர் பண்ணுங்க அவருக்காக. என்னோட கதையில ஆக்சுவலா ஹீரோயின்ஸ் சொல்ல போனா எப்படியும் 3-4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. என்னோட கதை அந்த மாதிரி கதை தான் நம்மளுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸை கேட்ச் பண்ணா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்கிறாருல்ல. இவரு யங்ஸ்டர் அதான் எதிர்பார்த்து இல்ல, நான் எனக்காக கேட்டேங்க, நான் வியூவர்ஸ்க்காக கேட்டேன். ஓ, இப்படி ஒரு சாக்கு சொல்லிடலாம். இல்லைங்க, இது ஃபேக்டா தானேங்க, பாக்குறது அவங்க தானே, நடிக்கிறது நீங்க தானே. ஆமாங்க, நான் ரீடேக் இல்லாம தானே நடிக்கிறேன். வாட் a fun. ஓகே, பரவாயில்ல. நீங்க தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போறீங்க, அடுத்தது ஹிந்தி 2 படத்தை முடிச்சுட்டு திரும்ப தமிழ் வர. ஆமா, அதே மாதிரி கன்னடா, ஆந்திரா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஐ பிலீவ் அதில் ஆக்சுவலி பெரிய அளவில் நான் ட்ரை பண்ணல. அதில் பெரிய அளவில் அதை பற்றி என்ன இருக்கா போகணுன்னு இருக்கு. பட் அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ஹிந்தி சேனா இதில் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் ரோலாக பண்ணியிருக்கேன் இதில். சரி, எனக்கு நான் நினச்சேன் அது பண்ண முடியுமா என்னன்ட்டு. ஆனால் பட் நான் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஆர்மி ஆஃபீஸரில் உள்ளவங்க தான், ஆர்மியில் உள்ளவங்க, அங்கே ஃபேமிலிஸ் எல்லாமே. ஸோ அவங்க தான் எனக்கு ட்ரெஸ் கோடு ஒவ்வொரு நேரம் மாற்றினது பார்த்தது. நைட்டு 3 மணி ஆச்சுது. ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய பேட்சஸ் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ மிலிட்ரி ட்ரெஸ் தான், ஃபுல்லாக மிலிட்ரி ட்ரெஸ் தான். ஒரு சில பேட்சஸ்லாம் இருக்குது, ஒரு சில ட்ரெஸ் கோட் இருக்கு. அதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணிடக்கூடாது. விஷயமும் நோட் பண்ணி தான் பண்ணோம். அதை சவிதா ராணாஜின்னு ஒருத்தவங்க உண்டு, அவங்க எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது மைனஸ் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு இந்தியன் ஆர்மியை பற்றி நம்ம ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறோன்னா அதை ஒவ்வொன்று சின்னதும் நோட் பண்ணி எடுக்கணும்.
நம்மளே மறந்துட்டா கூட அவங்க அதை சரி பண்ற மாதிரி எல்லாம் ஒரு டீமா உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு எதுவும் ஆர்மியில் எதுவும் பெர்மிஷன் எதுவும் வாங்க வேண்டியிருக்கா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்லை, நம்ம ட்ரிபியூட் தானே பண்றோம். ஆமா, நம்ம ஒரு தேசப்பட்டுல நம்ம எடுக்கிறோம், நம்ம இது பண்றோம். ஸோ RTTC இல்லையா? இல்ல அது வந்து ஷூட்டிங் லொகேஷன். அதில் வில்லன் ரோலா பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு தீவிரவாதி, ஓகே, டெரரிஸ்ட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது அந்த பழைய கெட்டப் நிறைய முடியலாம் வச்சிருந்தீங்க, அது ரொம்ப சூட்டபுளா இருக்குமே அந்த இதுக்கு. ஆமா, இது இடையில ஒரு படம் வந்தது, அதுக்காக சரி முடிய எடுத்துருவோன்னு எடுத்தேன். பிறகு இந்த ஷூட்டும் வந்துட்டு இப்போ கண்டினியூவா ஒன்றும் பண்ண முடியல, எப்படியும் ஒரு 6 months ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். எல்லாம் அது கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கும், அந்த அந்த அவங்க சொன்ன அதை வச்சிருந்த கான்செப்டுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆயிருக்கும். பட் அது ஒரு மைனஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டிருக்கு. பாலிவுடுங்கும் போது அந்த மக்களுக்கு நம்ம எப்படியும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே. இப்போ தமிழ் படத்தில் அடுத்த படம் நடிக்கும் போது எப்படி உங்களை டைரக்டர் இவங்க தான் இருப்பாங்களா, இல்லை நீங்கள் வேற டைரக்டர் தான் சூஸ்? ஆல்ரெடி நான் சொல்லுவேன்னா 2-3 டைரக்டர் கூட நடிச்சிட்டேன். ஸோ அந்த ஃபிலிம் yet to ரிலீஸ். ஸோ அதுக்கப்புறமா இப்போது டைரக்டர் ஒரு 2 டைரக்டர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரிமெண்ட் சைன் அப் ஆகும். அது மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆர் வித்தின் 2-3 months ஷூட் பண்ணுற மாதிரி பிளானிங்கில் இருக்குது. ஸோ ஷூட்டிங் வந்து ஊட்டி. ஸோ ஒரு 1.5 months 2 months அது ஊட்டி செட்டப்ஸில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ தமிழில் ஹீரோயின்ஸ் வந்து திரைப்படத்தோட இப்போ வெப் சீரியல் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வெப் சீரியல் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியல் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணது ஆல்பம் சாங். அதுக்கப்புறம் டிவி சீரியல் ஒரு 3 சேனலுக்காக டிவி சீரியல் ஆஸ் அ டைரக்டராக பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதை வந்து அந்த வெப் சீரீஸில் எனக்கு பெருசாக அபிப்பிராயம் இல்லை. ஸோ ஃபியூச்சர் ஃபில்ம் பண்ணும்போது நம்ம வந்து தேட்டரில் மக்கள் வந்து பார்க்கணும், கை தட்டி விசில் அடித்து அதை கொண்டாடணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இருக்குது. தவிர வெப் சீரிஸ்ங்கிற ஒரு சின்னதாக மொபைலில் போட்டு பார்த்து அதில் பெருசாக ஒரு இது இல்லை. அது எந்த மாதிரி மக்களை இப்போது கூடுறாங்க, பட் அது அப்படியே குறைஞ்சிரும் என்னோட ஒப்பீனியனு. சரி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை இதே மாதிரி டைரக்டரையும் ஹீரோயினும் கிரேஸ் சிஸ்டரை சந்திக்கணும். ஹீரோயின் அடுத்ததோட கூட்டுவாங்க கண்டிப்பாங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு ஐ திங்க் லெஸ்லியே வருவாங்க ஐ பிலீவ். அண்ட் மேபி நதியா இருந்தாலும் நதியா வரலாம். பிகாஸ் அந்த ஷூட் நாங்கள் நெக்ஸ்ட் முடிச்ச உடனே கண்டிப்பாக இங்கே வருவோம். சென்னையில் ஷூட்டிங் இருக்கா? டேரக்டர் தான் தெரியும். இல்லை நம்மளுக்கு அந்த படத்துக்கு இல்லை, நம்ம குட்டி சாத்தான் கஞ்சி பொண்டாட்டி படத்துக்கு இருக்கும் நம்ம ஏரியாவில். சென்னையில் கிரேஸ் சிஸ்டரை சென்னையில் பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய ஆர்டிஸ்ட் பண்றாங்க. நம்ம வைகாசி ரவி நாங்க கண்டிப்பா எங்க டீம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவோம். கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா போவோம், போய் பார்க்கலாம். கண்டிப்பா ஸ்பாட்ல வந்துட்டு நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்கள நீங்க எங்க கேட்கறது அங்க வித்தியாசமா கேட்டு பாருங்க. நிறைய ஆன்சர் உங்களுக்கு அங்க நல்லா கிடைக்கும். அந்த படம் ஃபுல்லாவே காமெடி படம் தான், ஃபுல்லா ஜாலியா தான் போவோம். ஏன்னா 5 ஹீரோயின்ங்கும் போது 5 ஹீரோயினுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு காமெடியன்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல. ஸோ அது வந்து ஃபுல்லாக காமெடி படம் தான். ஸோ அதில் ஷூட்டிங் ஸ்பாட்டே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போகும் நல்லா. நான் அது மாதிரி இங்கே நடிக்கிறது ஒரு வைகாசி ரவி அண்ணன் இருக்காங்கல்ல. ஸோ லாஸ்ட் டைம் கூட உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய ஃபிலிம் அவங்க கூட இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஓகே ஓகே. அது இல்லாமல் பிகாஸ் எனக்கு அவங்களுக்கும் சில்லாட்டில இருந்து நல்ல ஒரு காம்பினேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மாப்பிள்ளைங்கிறதும் மச்சாங்கிறதும் அது ஒன்று போயிட்டு இருக்கு. சில்லாட்டில் அந்த கேரக்டர் அப்படியே க்ளோஸாக தான் இருந்தது. ஓகே. ஹீரோ கூட ஒரு காமெடி நல்லா அப்படியே அந்த கேரக்டர் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு லைஃப்லயும். ஆமாம், அது வந்துகிட்டே இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சவுத் சைடில் பண்ணும்போது இவங்க கூட ஸோ சார் வந்து ஹிந்தியில் கோவிந்தா சார் கூடலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பிளானிங்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சரி சரி சரி. ஸோ வில் சி இன் நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். முக்கியமாக என்ன தனபாலன் அங்கிள்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பிகாஸ் ப்ரீவியஸ்லி நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தோம், அவங்கள மீட் பண்ணோம். என்னோட ஆடியோ லான்ச்சுக்கும் வந்திருக்காங்க. 2-3 ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது எங்களோட வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சப்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கிறாங்க. சரி சரி, இன்னமும் இருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கும் தான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஃபார் கேமரா டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல் எவ்ரிவன். தேங்க்யூ.